படம் அதான் ஹிந்தி திணிக்கிறத பற்றிலாம் பேசியிருக்காங்க, அந்த ரேடியன்ஸை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சாங் போர்ஷன்ஸ் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது. மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கடைசியில் டிஎம்கேலாம் அப்படியே லைக் பச்சையாக காட்டுறாங்க, அதெல்லாம் காட்டுறாங்க. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துறாங்க. ஆனால் ஜெயலலிதா தெரில, அதுக்கு ரொம்ப ஹைப்பாக இருந்தோம், அது வரல. வேற என்ன, ஜெயம் ரவி இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் வில்லம் பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக நல்லா இருந்துச்சு. எஸ்கேவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் மட்டும், அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் இடிக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ, சூப்பராக. படத்தில் இந்த மொழி திணிப்பை பற்றின ஒரு தகவலை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் இப்போது 60s அந்த டைமில் வந்து மொழி திணிப்பை எதிர்த்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பெரிய அளவில் நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. இல்லை, அதை சம்மந்தப்பட்ட அரசியல் மட்டும் தான் காரணம். அதை தவிர்த்து வேற எந்த அரசியலும் போல, அந்த மொழி சார்ந்து என்னென்ன அரசியல் நடந்ததோ அதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. இல்லை, நான் பர்சனலாக எங்கேயுமே லாக் ஃபீல் பண்ணல. இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக லாக்லாம் ஃபீல் ஆகல. தேவைப்பட்ட மாதிரி தான் இருந்தது. ஓகே தான், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆமாம், அந்த ஃப்ளேவர் இருந்தது. படம் செம்ம என்கேஜிங்காக இருந்தது. த்ரோட் 2.25 மணி நேரம் படம், எங்கேயுமே லாக் இல்லை. எனக்கு பர்சனல் லாக்லாம் ஃபீல் ஆகல. படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. சூப்பராக பண்ணிது, செம்மையாக இருந்தது. அது இப்போது நம்ம ஹீரோ பார்த்தோம், எனக்குமே படம் பார்க்குற முன்னாடி எப்படி அவர் ஷூட் ஆகிறான்னு தெரியல. பட் பார்க்கும்போது அது கோவம் வர வில்லன் மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்தது படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். செம்ம என்கேஜிங்கான படம், சூப்பரான படம். அண்ட் ஆக்சுவலாக என் தளபதி படத்துக்கு தான் வந்தோம் நாங்கள் 2 பேரும். அண்ட் அஜித் ரசிகர்கள் நாங்களே தளபதிக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தளபதி ரசிகர் இருந்தீங்கன்னா பண்ணீங்கன்னா எவ்வளோ இறங்கி செய்யணும் பாருங்களேன். சரி, இருந்தாலும் அண்ணன் இல்லை, இப்போ அண்ணன் போயிடுவார், எலெக்ஷன் போயிடுவார். 2032 தான் வருவார். அந்த இடத்த இவரால் மட்டும் தான் நிரப்ப முடியும். ஸோ அடுத்து வரலாம், இன்னும் ஒரு 10 இயர்ஸில் இவரும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வரலாம். ஸோ அதுக்காக தான் எல்லாம் வந்திருக்க மாட்டேன். இந்த கிளாஷ் எல்லாம் தாண்டி மனுஷ தன்மைன்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். ஹிந்தி திணிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போது ஒரு லாங்குவேஜ் படம் நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த படம் எடுத்தாலும் சரி, பொலிட்டிக்கல் இல்லாமல் இருக்காது. பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படின்னாட்டி அது ஒரு படமே இல்லை, ரிச் ஆகாது. இந்த படம் வந்து ஹிந்தி பெல்ட்டில் எந்த விநியோகஸ்தர்களும் வாங்கல. எதுக்குன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களோட மார்க்கெட் சரிவை சந்திக்கின்றனால தான். ஸோ படம் ஹிந்தி ரிலீஸ் ஆகல, மற்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகி படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அண்ட் ஜெயம் ரவி ஆதி பகவான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு வில்லனிசத்தில் பயங்கரமாக கலக்கிருக்காரு, பேஸ் எடுத்திருக்காரு. நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ வில்லனிசம் பக்கம் பட்டாரு. ஸ்ரீலா ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் படம். அண்ட் அதர்வா தம்பியா நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சர்க்காரை எதிர்த்து போராடுறாங்க, அதான் மைய கருத்து ப்ரோ. அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ப்ரோ, அதுதான் ப்ரோ நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஹீரோயினி வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கேரக்டர் கொடுக்கலாம். 25 to 30 மினிட்ஸ் கொடுத்தா ஒரு நல்ல கதை கூட கொஞ்சம் ஸ்பாயில் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி இந்த பீஸ்டாக இருக்கட்டும், ஒரு ரொமான்ஸ்ன்னு வரும்போது இந்த மாதிரி கதைக்குன்னா 3 பேர் முடிச்சுட்டு போயிருப்பாங்க இந்த கதையை. ஜெயம் ரவி, அதர்வா, சிவகார்த்திகேயன் 3 பேர் வச்சு முடிச்சுக்கலாம். ஆனால் அவங்க நீட்ஸ் அங்கே தேவை ஹீரோயின், அதனால தான் ஆட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தலைவா. படம் சுதா காங்கராவுடைய சூரரை போட்டு நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த படத்தளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்த படத்தில் சூர்யா பண்ண வேண்டியது, துல்கர் சல்மான் சொல்லிட்டு கேஸ்டிங் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அந்த படத்தை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ புது கேஸ்டிங் வச்சு படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் எதிர்பார்த்தோக்கு இல்லை. ஸ்க்ரீன் பே ரொம்ப மொக்க ப்ரோ. அதாவது படம் எதை நோக்கி போகுதுன்றதே டெத்தாக அவங்க சொல்லவே கிடையாது. படம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சுத்த வேஸ்ட்டு. அது கட் பண்ணி தூக்குனாவே இந்த படத்துக்கு ரன் டைம் கரைஞ்சி படம் பார்க்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். லவ் பொஷன்லாம் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது, அது தேவையே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கானுங்க. இப்போ ஸ்ரீலீலாவும் நம்ம சிவகார்த்திகேயன் காரில் போயிட்டு ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, லவ் பொஷன் ஒன்று வரும். அதெல்லாம் ஏன்டா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நீங்கள் சூரரை போட்டு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லவ் பொஷன்லாம் நம்ம சூர்யாவும் அவங்க பண்ணுற லவ் பொஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அந்தளவுக்குலாம் இல்லை, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எதுவுமே அவங்க எப்படி சொல்கிறோன்னா காட்டணுமே அப்படின்னு காட்டியிருக்காங்களே தவிர இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெப்த்தாக அப்படின்னு எதுவுமே காட்ட கிடையாது. ஓவரலாக இதுதான் சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. நோ, அவருடைய ஆக்டிங்குமே இந்த படத்தில் பெருசாக கிடையாதுங்க. ரொம்பவே கிரிஞ்சாக நடிச்சு வச்சிருக்காப்புல. எமோஷன் சீக்வன்ஸ் சுத்தமாக அவருக்கு வரல. தயவு செஞ்சு அந்த மாதிரி வரலன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் காமெடி பண்ணிட்டு போயிடணும். ஒரு இடத்துல ஒரு சீக்வன்ஸில் அழுவாப்பில் உக்காந்துக்கிட்டு
பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது. எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, இதே இடத்துல நம்ம சூர்யா சார் நடிச்சிருந்தா அந்த சீன் எப்படி இருந்திருக்கும். ஏன்னா சூரரை போட்டரில் அப்பா அழுதப்போ ஒரு சீக்வன்ஸ் வரும், பயங்கரமாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லாம் நீங்கள் ஓடிடியில் பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணு கலங்கிருக்கும். ஆனால் இந்த சீக்வன்ஸு ஐயோ யாரா நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணதுன்னா அது ஜெயம் ரவி மட்டும்தான், மற்றபடி வேறு யாருமே கிடையாது. அவருடைய வில்லன்னா ரெக்கடாக ரொம்ப பார்க்க ரொம்ப லுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் அவரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சில பல சீன்ஸ் வந்திருந்தாலும் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஆனால் இவருடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே சிவகார்த்திகேயனுக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஜி பிரகாஷ் மியூசிக்குமே அந்த அளவுக்கு நல்லா இல்லை, இன்னும் நல்லா போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் எதிர்பார்த்தளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இவங்க பில்டப் பண்ணாலும் ஒன்றுமே இல்லை. இந்தி திணிப்பு பற்றி பேசியிருக்காங்க, நான் இல்லை சொல்ல மாட்டேன், அதையுமே பெருசாக பேச கிடையாது. ஸோ நம்ம எடுப்போம் ஒரு படத்தைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி இதை வச்சு எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. சுத்தம் வேஸ்ட்டு தான் அந்த படம். ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதான். அதான் அந்த ஹிந்தி திணிப்பு தான், ஹிந்தியை வந்துட்டு உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அவுடேட்டடான ஒரு விஷயம். ஸோ அதை தான் திரும்ப இப்போ சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் கான்செப்ட். அதுதான் லேக் நிறைய இடத்துல இருந்துச்சு, ரொம்ப நிறைய இடத்துல இருந்துச்சு. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு இல்லை, பட் எலிவேஷன் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துலலாம் வந்துட்டு ரொம்ப எலிவேட் பண்ணிட்டாங்க படத்தையே. அது மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு. அது மட்டும் இருந்துச்சு நிச்சயமாக. அவங்களோட அந்த மேக்கிங் அப்படியே இருந்துச்சு. அது எதுவும் சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட் மட்டும்தான் அவங்க எடுத்து பண்ணது கொஞ்சம். ஆமாம், ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இது ரொம்ப பழைய விஷயம். அது திரும்ப ஒரு படமாக காட்டும்போது இதுதான் தெரியுமேடா, இதுதானே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்களோன்னு இருக்கு. ரவிமோகன் சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அரகன்ஸ் காட்டுற அந்த ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. ஃபேமிலியை பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். தியேட்டரில் ஓகே பார்க்கலாம்.